நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தவசிதான் குற்றவாளி என்பதை மிக சரியான ஆதாரங்களுடன் சிபிசிஐடி நிரூபித்திருப்பதால் இந்த நீதிமன்றம் ஆவுடையப்பனை நிரபராதி என்று கூறி விடுதலை செய்கிறது. குற்றவாளி தவசிக்கு அவர் செய்த கொலை குற்றத்திற்காகவும் அந்த குற்றத்தை மறைத்ததற்காகவும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இத்துடன் கோர்ட் கலைகிறது. வெளியே கொடுத்துட்டேமா. வாங்க வெளியே போலாம். வாங்கப்பா. சார் ரொம்ப தேங்க்ஸ். என் அப்பாவை இவ்வளவு சீக்கிரமா வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி எடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு நீங்க தான் முக்கிய காரணம். நாங்க கிளம்புறோம். ஓகே சார். ரொம்ப நன்றி. வரேன் மேடம். அப்பா லாயர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன். சின்ன வயசுல இருந்து உருகி உருகி பழகிட்டு இவ்வளவு விஷத்தை மனசுல வச்சிருக்கா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? டேய், உன் வெறிக்கு என்ன பலியாடாக்கி இருக்கலாம்டா? பாவம் என் தங்கச்சி வாயில்லா பூச்சி. அவ என்ன தப்பு பண்ண உனக்கு? யாரு தலைமாவ வாயில்லா பூச்சி? அவ மட்டும் வாயை திறந்து உன் பொண்ணு வேண்டான்னு சொல்லி இருந்தா நீ ஜெயிலுக்கு போயிருப்பியா? எல்லாத்துக்கும் அவதான்டா காரணம். டேய், என் தங்கச்சி ஒண்ணுக்கும் காரணம் இல்லடா, எல்லாம் சுயநலம் தான்டா காரணம். டேய், நான் வியாபாரி தான்டா. வியாபாரத்துல ஒவ்வொரு தடவை நான் முன்னேறும் போதும் உன்னை என் பார்ட்னரா சேர்ந்துக்கடான்னு சொன்னேனா இல்லையா? அப்பெல்லாம் நீ என்ன சொன்ன? நீ ஏன் முதலாளியாரு, நான் சமைக்கிறது மட்டும் எனக்கு காசு கொடுத்தா போதும்னு சொன்னே இல்லையாடா? ஏய், எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து சமைக்கிற நீ ஏன்டா மனுஷங்கிட்ட ஒட்டிக்காமே இருந்துட்ட? என்னடா ஆச்சு உனக்கு? புத்தி கித்தி கெட்டு போச்சா? எனக்கு புத்தி இருக்கா இல்லையா நீ சொல்ல வேண்டாம். நான் உன் புத்திமதி எல்லாம் கேட்கல. உன் பொண்ணு ஏற்கனவே எனக்கு நிறைய புத்திமதி எல்லாம் கொடுத்துட்டா. நீ செய்யறது உன் மனசுக்கு எப்படி சரின்னு படுதோ அதே மாதிரி நான் செய்யறது சரின்னு என் மனசுக்கு படுது. புரிஞ்சுதா? பிரச்சனை இதோட தீர்ந்துருச்சுன்னு நினைக்காத.
ஏதாவது ஒரு வகையில உன் குடும்பத்துக்கு நிரந்தரமா தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். முடிஞ்சா தடுத்து பாடுறா, நீ ஜெயிலுக்கு தாண்டா போறேன், செத்து போயிடல, ஞாபகம் வச்சுக்க. போங்க, போங்க. இந்த தவசி யாருன்னு உனக்கு தெரியாது, வா காட்டுறேன். சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சோன்னு அப்பாவை கூட்டிட்டு போலாமா? ஓ, தாராளமா கூட்டி போலாம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். டேய், அன்னைக்கு ஜெயில்ல என்ன பார்க்க வந்தப்பவே சொல்லிட்டேன், மறந்துட்டீங்களா? மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்குங்க. எனக்கு வாரிசுனா அது செல்லம்மா மட்டும்தான். மத்த பிள்ளைகளாம் செத்து போனதா நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். கிளம்புங்க கிளம்புங்க. அப்பா நீங்க என்ன வேணாலும் எங்களை சொல்லுங்க, முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க. சார், ஃபீஸ் இன்னைக்கு கொண்டு வரல, நாளைக்கு கண்டிப்பா அத கொடுத்துறேன். பத்தி ஏன் கவலைப்படுறேன், அப்புறம் பாத்துக்கலாம். முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க. அப்பா கோர்ட்ல நின்னு பேசிட்டு இருக்கோம், எங்களை அவமானப்படுத்துறதுனா வீட்டுக்கு வந்து பண்ணுங்க, முதல்ல கார்ல இருங்க வாங்க. டேய், நான் செல்லம்மா கூட அவ வீட்டுக்கு தான் போக போறேன். அவ வக்கீல பார்க்க போயிருக்கா, அவளுக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வந்தோன்னா அவ கூட தான் போக போறேன். அப்பா நீங்க தாராளமா செல்லம்மாவை பார்க்க போலாம், நாங்க வேண்டாம்னு சொல்ல. முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் செல்லம்மாவை பார்க்கணும். என்னது நம்ம வீடா? எதிரா நம்ம வீடு? நீங்க செல்லம்மாவை மதிச்ச வரைக்கும் தான் அது நம்ம வீடு. என்னைக்கு நீங்க அவளை மிதிச்சீங்களோ அதோட அது உங்க வீடு ஆயிடுச்சுடா. உங்க வீட்டுக்கு நான் ஏன் வரணும்? போகடா, நான் வரமாட்டேன். அப்பா அப்பா நீங்க இப்ப வரலைன்னா நாங்க வீட்டுக்கு போய் ஒண்ணும் பதில் சொல்ல முடியாது. அப்ப அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. பேசாம வீட்டுக்கு வாங்க. யார் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் வரமாட்டேன். அப்பா வாங்கப்பா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்றாங்கப்பா. யாரு வேணா வெயிட் பண்ணிட்டோம், எல்லாரும் பாக்குறாங்க. யார் வேணா பாக்கட்டும்டா. நான் செல்லம்மா கூட தான் போவேன். வாங்கப்பா. நான் வரமாட்டேன்டா, போகடா. விடுங்கடா, டேய் விடுங்கடா, என்ன பிடிக்காதீங்க. டேய் சொல்றது கேளுங்க. வரமாட்டேன்னு சொல்றேன். பாக்குறாங்க வீட்டுல போய் ஏதாவது பேசலாம்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் வாமா. சார். வரேன். வா. விடுங்கடா, விடுங்க. Please, டேய், வாங்க, வாங்க. செல்லம்மா டேய், கூட கதவை திற. போகடா. வாங்க. விடுங்கடா, வாங்கப்பா. விடுங்கடா. கதவை திற. வாங்க. விடுங்கடா, வாங்கப்பா. விடுங்கடா. அப்பா வாங்க. விடுங்கடா. இருப்பா. டேய், இருப்பா. சொன்னா கேளுங்கடா. டேய், இருப்பா, நான் அப்பா. செல்லம்மா கூட இருங்க. போறேன்டா. டேய், டேய், வாங்க. விடுங்கடா, விடுங்க. வாங்கப்பா. முத்தழகி, முத்தழகி, உங்க மாமனார் வந்துட்டார், சீக்கிரம் வா. ஏன்பா இன்னும் உட்கார்ந்துருக்கீங்க? வாங்கப்பா. சீக்கிரம் வா. வரேம்மா, வரேன், வந்துட்டே இருக்கேன்ல. ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரணும்ல, வாங்க. மாமா உள்ள வாங்க மாமா. ஏன் சம்பந்தி அங்கேயே உட்கார்ந்துட்டீங்க? உள்ள வாங்கல. என்ன மாமா, நீங்க வருவீங்கன்னு நாங்கெல்லாம் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க மாமா, வாங்க மாமா. எனக்கு இந்த வீட்டுக்குள்ளார வர பிடிக்கல. ஏன்பா குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வாங்கப்பா. ஆமாண்டா, நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க, உங்க இஷ்டம் போல நடந்துக்கிறீங்க. அதுதான் என்ன பார்த்தா குழந்தை மாதிரி தெரியுது. ஏ பசங்களா, தாத்தா வந்திருக்காரு. வாங்க போங்க போங்க. தாத்தா, தாத்தா. எப்படா
எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. பத்ரா கண்ணு எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. நல்லா இருக்கியா? டேய் நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். தாத்தா வந்திருக்கேன்னு பார்க்க வந்திருக்கீங்களா? பாருங்க சம்பந்தி, உங்க பேர பிள்ளைங்க எல்லாம் நீங்க இல்லன்னு விட எப்படி தவிச்சு போயிட்டாங்கன்னு. இன்னமும் கார்லயே உட்கார்ந்திருந்தா எப்படி? வீட்டுக்குள்ள வாங்க சம்பந்தி. வாங்க தாத்தா. தாத்தா ஏதாவது புதுசா கதை சொல்றீங்களா தாத்தா? ஓ சொல்றேன்டா. ஆனா அந்த புது கதையில எல்லாரும் துரோகிகளா மாறிட்டாங்க. அப்ப அந்த புது கதையை சொல்லுங்க தாத்தா. அப்படியாடா சொல்றேன். மாமா கதையெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பேசலாம். நீங்க முதல்ல உள்ள வாங்க மாமா. தாத்தா உள்ள வாங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. வாங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. ஆமா மாமா, அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது திருச்சி பேசுவாங்க. உள்ள வாங்க மாமா. வாங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா வீட்டுக்குள்ள வாங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. சம்பந்தி கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. சின்ன மாப்பிள கொஞ்சம் தள்ளுங்க. இப்ப சுத்துமா. போய் கொட்டிட்டு வாமா. உள்ள போங்க, வாங்க உள்ள போங்க. முத்தழகி உள்ள போ. நீயும் போமா. மாமா ஏதோ போராத நேரம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. உங்களை பிடிச்ச சனியை இன்னியோட ஒழியட்டோன்னு 4 வகை எண்ணெயை பாத்ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கடற்கரைங்க அவர் ஏதோ கான்ட்ராக்ட் விஷயமா கேரளா வரைக்கும் போயிருக்காரு மாமா. உண்மையதான் சொல்றியா இல்ல என் மூஞ்சில முழிக்கிறதுக்கு பயந்துட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டானா? என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? உங்களை பார்த்து மாப்பிள்ள பயப்படுற அளவுக்கு அவர் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டாரு? சம்பந்தியம்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவன் மனசாட்சி அவனே ஒருத்தி இருக்கும், அதுதான் முன்னாடி வராம எங்கேயோ ஓடிட்டான். அப்பா எங்க பக்கம் இருக்கிற தப்பையே பார்க்காதீங்கப்பா, கொஞ்சம் செல்லமா பக்கம் இருக்கிற தப்பையும் பாருங்க. போதுண்டா, கண்டவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உன் கூட பிறந்தவளே நீ சரியா புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா யார் என்ன சொன்னாலும் என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொக்க தங்கண்டாவோ அவ ஒருத்தியாலதான் நம்ம குடும்பமே சந்தோஷமா இருந்தது. கடைசியில அவ சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேங்கல. சம்பந்தி ஏதோ நடந்து போச்சு. முதல்ல நீங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்களேன். அதுக்கப்புறம் உங்க ஆசை தீர எங்களை திட்டுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். இப்ப தயவு செஞ்சு குளிக்க போங்களேன். தாத்தாவுக்கு சீக்கா ஷாம்பூல எடுத்து கொடு. சரி வள்ளியம்மா வா வா, நீ வா. என்னம்மா நீயே சொல்லி கொடுத்து திட்ட வைப்ப போல இருக்கு. ஐயோ, அவரு சொல்றதுக்கு நம்ம மறுத்து பேசணும்னா அவர் இன்னும் கோவமா பேசுவாரு. அதனால தான் அப்படி பேசி அவரை குளிக்க அனுப்பி வச்சேன். அவரு குளிச்சு முடிச்சு வந்த உடனே முதல்ல சாப்பாடு போட்டு வச்சுடு. ஏன் அப்பல இருந்து சாப்பாடு பத்தியே பேசிட்டு இருக்க? ஐயோ, புரியாம பேசாதடி. அவருக்கு நம்ம முறப்பாடு பண்ண விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் பெரியமா செல்லம்மா போய் ஜெயில சொல்லிருப்பால? ஐயோ, அவ சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி சொல்லி இருந்தா நீங்க எல்லாரும் நடு ரோட்ல அழுது புரண்டி இருந்தாலும் அவர் கார் ஏறி இருக்க மாட்டாரு, இந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், அவரு குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம வீட்டுல சாப்பிட வச்சிடணும்.
அதுக்கப்புறம் செல்லம்மா வீட்டுல அவர் பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. குடிச்சாலும் சரி குடிக்கலன்னாலும் சரி செல்லம்மாவை விட்டு விலகித்தானே ஆகணும். போ அவர் வந்த உடனே சாப்பாடு போறதுக்கு ரெடி பண்ணுங்க. என்ன வேந்த முழிக்காதீங்க. அம்மா சொல்றது சரிதான் வள்ளி. நம்ம குடும்பத்துல இருந்து செல்லம்மாவோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது மாமா மட்டும்தான். அவங்கள எப்படியாவது பிரிச்சாகணும். தாத்தா தாத்தா வாங்க வாங்க வாங்க. நீயும் போய் கூப்பிடு. மாமா சாப்பிட வாங்க மாமா, சூடா சமைச்சு வச்சிருக்கேன். எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம் மாமா. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் சாப்பிடலான்னு இருக்கோம். ஆமா மாமா, குழந்தைங்க கூட சாப்பிடாம உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இல்லையாமா? ஆமா தாத்தா. வாங்க தாத்தா சாப்பிடலாம். வாங்க மாமா. தாத்தா சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்க மாமா. கண்ணுங்களா, நீங்க சாப்பிடுங்க. சரி. ஏய், அவர் போயிட்டாரு, போய் சொல்லுங்க. சீக்கிரமா போங்க. மாமா மாமா மாமா, இன்னொரு விஷயம் இருக்கு. அத சொன்னா நீங்க இன்னும் திட்டுவீங்க. இருந்தா கூட சொல்றது என்னோட கடமை. அது மாமா, செல்லம்மா குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும். செல்லம்மா குடும்பத்துக்கு முறைப்பாடு பண்ணிட்டோம். என்னது முறைப்பாடு வச்சிருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? சம்பந்தி, நாங்க ஒண்ணும் வேணும்னு வைக்கல. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறமா நம்ம வடமலை குடும்பத்தோட பழகுனா அவங்க நமக்கு ஏதாவது செய்வனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல? அது தெரிஞ்சுதா அவங்க சம்பந்தமே நமக்கு வேணான்னு முறைப்பாடு பண்ணும். நீங்க நம்ம வீட்டுல கை நினைச்சிட்டீங்க. இனிமே செல்லம்மா வீட்டுல பச்சை தண்ணி கூட நீங்க குடிக்க கூடாது மாமா. அப்படி குடிச்சா என்ன ஆயிடும்? என் உயிர் போயிடுமா? போனா போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஒரே அடியா செல்லம்மாவை வெட்டி விடுறதுக்கு முறைப்பாடு பண்ணிட்டு இப்ப செய்வன அதுன்னு கதை விடுறீங்களா? பாருங்க, நீங்க என்ன சதி பண்ணாலும் என்னையும் செல்லம்மாவை பிரிக்க முடியாது. அத புரிஞ்சுக்க. சம்பந்தி, முறைப்பாடு செஞ்சா உங்களுக்கு தான் ஏதாவது ஆகணும்னு இல்ல, உங்க பேர குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஆகலாம். ஆகலாம் என்ன, கண்டிப்பா ஆகும். வாயை கொஞ்சம் கழுகுறீங்களா?
அதுதான் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேங்களே. தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? போங்க. செல்லம்மா, இந்தாங்க. என்னம்மா தனியா வர? அப்பா வரலையாம்மா? அப்பாவை அண்ணன் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னம்மா இது அநியாயமா இருக்கு? நீ கஷ்டப்பட்டு உங்க அப்பாவை நிரபராதன் வெளியே கூட்டிட்டு வந்தா அவன் எப்படிமா கூட்டிட்டு போலாம்? நான் என்ன மாமா பண்ண முடியும்? நான் லாயரை பார்த்து பேசிட்டு வரதுக்குள்ள அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கூப்பிட்டதாவே இருக்கட்டும்மா, இவர் எப்படி போலாம்? அவர் என் கூட தான் வரணும்னு ஆசைப்பட்டாரு. என்ன பண்றது, அண்ணன் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாரு. இதுக்குதான் நான் வரேன்னு சொன்னேன், என்ன வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப நான் வந்திருந்தா அவரை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. எல்லாமே எதிர்பாராம நடந்து போச்சு. அப்பா இப்ப அண்ணன் வீட்டுல கை நினைச்சிட்டாருன்னா நான் இனிமே அவருக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க முடியாது. எனக்கு இப்ப அப்பா கூட இல்லாம பண்ணிட்டாங்க. ஏமா அப்படி நினைக்கிறேன்? இது ஒண்ணு ஹோட்டல் இல்லம்மா உன்னை விட்டு போறதுக்கு. உங்க அப்பாமா என்னதான் உங்க அண்ணன் தம்பிங்க அவரை பிடிச்சி நிறுத்தினாலும் அதெல்லாம் உதறி விட்டுட்டு அவர் இங்கதான் வர போறாரு. வந்து என்ன பிரயோஜனம்? ஜெயில இருந்து அவர் வெளியே வந்த உடனே அவருக்கு நல்லா சமைச்சு போடணும், அவரை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். இப்ப அது கூட இல்லாம போச்சு. இனிமே அவர் எனக்கு ஒரு வேத்து மனுஷனா தான் இருக்க முடியும். ஏமா இப்படி ஒரு உறவு முறிக்கிற முறைப்பட நமக்கு தேவையாமா? தூக்கி போடுமா. ஆனா எப்பவும் இருக்கிற மாதிரி அப்பா மேல பாசமா இருமா. என்ன நடக்குதோ பாப்போம். இல்ல மாமா, மூட நம்பிக்கை நான் அலட்சியமா இருந்துட்டு நாளைக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே என் மேல பழிய போடுவாங்க. நீ சொல்றது வாசம்லாமா. அம்மா உன் அண்ணனை இந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறது உன் அண்ணி முத்தழகிதாம்மா. ஏன் தெரியுமா? உன் அண்ணன் அவளோட உண்மையில நம்ம அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான். அது அவளுக்கு பொறாமையா போயிடுச்சு. கள்ளங்கபடம் இல்லாத உன்னை பார்த்து அவ பொறாமப்பட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்காமா. அண்ணி என் மேல பாசமா தான் இருந்தாங்க. ஏதோ கெட்ட நேரம் எல்லாம் தப்பு தப்பா போயிடுச்சு. ஆனா இதுல பெருசா பாதிக்கப்பட்டது நான் மட்டும்தான். போட்டோம், நல்ல நேரம் வர வரைக்கும் நம்ம கடமையா நம்ம செய்வோம். ஃபோன் பண்ணி எங்க எல்லாரும் வர சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயமா தான். மற்றவங்களாம் எங்க? இல்லைண்ணே, அவங்களுக்குலாம் கொஞ்சம் வேலை இருந்ததா நாங்கள் மட்டும் வந்தோம். இந்த பேப்பரை பாருங்க. என்னது? நாமலாம் நம்ம மாமா தான் கொலைகாரன் நினைச்சிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா தவசிவே கொலை பண்ணிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு. சுந்தரம், வேண்டாம் விடு. அதான் கோர்ட் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருச்சுல, அப்புறம் நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அப்புறம் எதுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்ட? நான் இதை உங்களுக்கு காட்டினது உங்களை கோவப்பட வைக்கிறதுக்கு இல்லை. அவருடைய அப்பா மாமாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்து அவரை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? எதுக்கண்ணே? மாமா கொலைகாரன்னு நினைச்சது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்தால நம்ம நஷ்டப்பட்டது உண்மைதானே? இல்லம்மா, நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தானே எல்லா பிரச்சனையுமே ஆரம்பமாச்சு. அண்ணா, நம்ம மேல எந்த தப்பும் இல்லைண்ணே. அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இல்லவே இல்லை.
நாம தப்பு பண்ணா ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு நொண்டி சாக்கு சொல்லி தப்பிக்க பார்க்க கூடாது. நம்ம ஹோட்டல் நம்ம கிட்ட இருந்து பறிச்சது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்க பண்ண தப்ப முதல்ல அவங்க ஒத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம தப்ப நம்ம ஒத்துக்கலாம். ஏன் 4 பேரும் இப்படி பேசுறீங்க? உங்க எல்லாருக்கும் நீங்க பண்ண தப்புன்னு தோணலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மாவோட இறுதி சடங்குல கூட அவங்களை கலந்துக்க விடாம நாம எல்லாரும் எவ்வளவு அவமானப்படுத்தணும். ஏண்டா சுந்தரம், கடற்கரை மாமா உன்னால தானே ஜெயிலுக்கு போனாரு. அவங்க பண்ண தப்பெல்லாம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனா நம்ம பண்ண தப்ப மட்டும் நம்ம சுயநலத்துக்காக மறந்துடுறீங்க, அப்படிதானே? இங்க பாருனே, நாங்க பண்ணது எங்க யாருக்கும் தப்பா தெரியல. அப்படி நீ பண்ணது உனக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா நீ மட்டும் போய் மன்னிப்பு கேட்டுக்கோ. நாங்க யாரும் வரமாட்டோம். ஆமாண்ணே, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஏதோ நீங்க போன் போட்டதும் முக்கியமான விஷயம்னு ஓடி வந்தோம். இங்க வந்து பார்த்தா சாதாரண விஷயத்துக்கு எங்களை கூப்பிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. வரேனே. வரேனே. அண்ணா, என்னண்ணா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. அது இல்லம்மா, உள்ள வரது கொஞ்சம் சங்கடமா இருந்தது, அதான். அமுதா, நீ எப்படிமா இருக்க? இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. எங்கண்ணா இருக்கீங்க? எங்க வேலை பாக்குறீங்க? அது என்னண்ணா கேட்டுட்டே இருக்கேன், சொல்லுங்க. அது ஒரு இடத்துல செக்யூரிட்டியா வேலை பாக்குறேம்மா, அங்கேயே தங்கி இருக்கேன். என்னண்ணா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? வேற வேலையே கிடைக்கலையா? வேற வேலைன்னா என்னம்மா செய்ய சொல்ற? எனக்கு தெரிஞ்சது ஹோட்டல் தொழில் தான். நான் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சூப்பர்வைசர் வேலை எனக்கு கொடுப்பாங்கம்மா. ஆனா அங்க வரவங்க என்னை பார்த்து கேள்வி கேட்டு என் வேதனையை தான் அதிகப்படுத்துவாங்க. இப்ப பண்ற வேலை தான் யாருக்குமே தெரியாம இருக்கும். அதுவும் இல்லாம எந்த வேலையுமே நான் குறையா நினைக்கிறது இல்லம்மா. சரி, அதை விட இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? என்ன விஷயம்? இதை பாருமா. தவசி மாமாவா? என்னண்ணா இது? ஆமாம்மா, இத யாராலையுமே நம்பவே முடியல. இவ்வளோ நாளா எந்த தப்புமே பண்ணாத நம்ம மாமாவை ஒரு கொலைகாரன நினைச்சிட்டு இருந்தோம்மா. ஆனா இவன். நான் கூட அம்மாவை யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியாம குழப்பத்திலே இருந்தேன். இப்போ தெளிவாயிடுச்சு. இது நம்ம குடும்பம் உடையறதுக்கு முன்னாடி தெரியக்கூடாதாண்ணா? கடைசியா செல்லம்மாவோட நம்பிக்கைதாம்மா ஜெயிச்சிருச்சு. எங்க அப்பா கொலை செஞ்சிருக்க மாட்டாருன்னு அவ எத்தனையோ தடவை என்கிட்ட சொன்னா. ஆனா நான் தான் காது கொடுத்து கேட்கவே இல்லை. 2 குடும்பமும் எவ்வளவோ ஒத்துமையா இருந்தோம். ஒரே நிமிஷத்துல ஒருத்தர் புரிஞ்சுக்காம ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சிட்டோமேண்ணா. நம்மால திரும்பி இதெல்லாம் சரி செய்ய முடியுமா? அது நடக்கும்னு எனக்கு தோணலம்மா. தப்பு செஞ்சிட்டோமேன்னு வருத்தப்பட வேண்டியது நாம தான். சரி விடுனா, நீ அண்ணியை போய் பாத்தியா? எப்படிமா? இவ்வளவு நாளும் அவளை நான் தப்பா நினைச்சு தண்டிச்சிருக்கேன். இப்போ எல்லா தப்பும் என் பக்கம் திரும்பிடுச்சேமா. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் முன்னாடி போய் நிப்பேன்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சங்கடம் என்ன வேண்டி கிடக்கு? விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்க அண்ணியை வந்து பாப்பீங்கன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க உடனே போய் அண்ணியை பார்த்து பேசுங்க. என்னண்ணா யோசிக்கிறீங்க? அண்ணி உங்களை ஏதாவது சொல்வாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதாம்மா, அதான் என் மனசு உறுத்துது. அவ கோவமா என்ன 4 வார்த்தை திட்டா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அவ என் மேல எந்த விதமான கோவத்தையும் காட்ட மாட்டா. எப்பவும் போல சாதாரணமா சிரிச்சு பேசுவா. அதாம்மா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அண்ணா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம பெருசா நினைக்கிற விஷயம் வாய் விட்டு பேசும்போது ஒண்ணுமே இல்லாம போயிடும்.
எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பீங்கன்னா? தயவு செஞ்சு அன்னிக்கிட்ட போய் பேசுங்க அண்ணா. அன்னிக்கிட்ட போய் பேசுங்க அண்ணா. பேசுங்க. சரிம்மா, நான் பேசுறேன். அப்போ நான் கிளம்புறேன். நீ உடம்ப நல்லா பாத்துக்க, நல்லா படி, சரியா? வரேன். தம்பி சார், இந்த மகாதேவன் இருக்கிற ஒரு வீடு தெரியுமா? அதோ தெரியுது பாருங்க, அந்த வீடு தான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஓகே சார். செல்லம்மா செல்லம்மா செல்லம்மா. அப்பா, செல்லம்மா, நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இருக்க கூடாதுன்னு சொல்லி கோயில்ல சேவல குத்தி முறைப்பாடு பண்ணிட்டு வந்திருக்கா. செல்லம்மா, யாருமா? அடடே, வாங்க வாங்க. என்ன வெளியே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. என்ன வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? இல்ல யார்கிட்டயா விசாரிச்சீங்களா? இல்ல, அப்படியே கேட்டு கேட்டு வந்துட்டேன். சரி சரி, உட்கார். ஐயா, ரொம்ப நன்றியா. என் பொண்ணு அனாதே நிக்கும்போது அவளுக்கு ஆதரவு கொடுத்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்களே, இத நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேங்க. அட ஏங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? செல்லமாவும் என் பொண்ணு மாதிரி தானே. நீங்க உட்கார். செல்லம்மா, என்ன மன்னிச்சிருமா. அன்னைக்கு கோர்ட்ல இருந்து உங்க கூட வர முடியாம போயிடுச்சுமா. அராஜகமா என்ன இழுத்துட்டு அந்த வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்கம்மா. அதனால என்னப்பா, அவங்க உங்களையாவது ஒதுக்காம இருக்காங்களே. உன் வேதனை எனக்கு புரியுதுமா. கூட பிறந்தவங்கள ஒதுக்கிட்டாங்க, கெட்டின புருஷன் ஒன்னு ஒதுக்கிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹோட்டல் தானே. அது இன்னும் என் பேர்ல தான் இருக்கு. அந்த கடற்கரையாவது உங்ககிட்ட நியாயமா இருப்பான்னு நினைச்சேன். அவன் முன்ன மாதிரியே இல்லம்மா. அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு ரொம்ப மோசமாயிட்டான். இனிமேல நான் சும்மா இருக்க போறது இல்லம்மா. வேண்டப்பா, நீங்க எனக்காக ஏதாவது பண்ண போய் நீங்களும் அவங்களுக்கு விரோதி ஆயிடாதீங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. எனக்கு நீ தான் முக்கியமா. நான் உங்க கூடவே இருந்துட்டு போறேன். இல்லப்பா, இந்நேரம் உங்ககிட்ட முறைப்பாடு பண்ண விஷயம் சொல்லிருப்பாங்க. அந்த வீட்டுல புழங்கிட்டு இனிமே நீங்க என் கூட இருக்க முடியாது. எனக்கு மட்டும் இந்த முறைப்பாடு பண்ண விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுல கையே நினைச்சிருக்க மாட்டேன். என்ன அவங்க சாப்பிட வச்சுட்டு தான் அந்த விஷயத்தை சொன்னாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இடிஞ்சு போயிட்டமா. ஏன் செல்லம்மா, நீ ஜெயிலுக்கு வந்து என்ன பார்த்தல, அப்ப ஏன் என்கிட்ட அந்த முறைப்பாடு விஷயத்த சொல்ல? அதையும் சொன்னா நீங்க ஒரே அடியா உடைஞ்சு போயிடுவீங்கன்னு பயந்துதான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன். என்னம்மா நீ, நாம இப்படியே அமைதியா போனா அவங்க நடத்துற அநியாயத்துக்கு முடிவே கட்ட முடியாது. நான் உனக்கு இந்த ஹோட்டலை மீட்டு கொடுக்க தான் போறேன். அப்பா, சொத்தை விட நான் உறவை தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களே என்ன ஒதுக்குனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? மோசடி பண்ணி அதை என்கிட்ட இருந்து பறிச்சாங்க. தங்கச்சிங்கிற உறவை விட அவங்களுக்கு ஹோட்டல் தானே முக்கியமா போச்சு. ஆசைப்பட்டதை அவங்களே வச்சுக்கிட்டோம், எனக்கு வேண்டாம். எவ்வளவு பெரிய மனசுமா உனக்கு.
அங்க 10 சொந்தத்தோட இருக்கிறது ஒண்ணுதான், இங்க ஒரு ஆள் உங்க கூட இருக்கிறது ஒண்ணுதாம்மா. இனிமேல் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். நானும் அதுதாங்க சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க உங்க மக செல்லம்மாவோட இருங்க. அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம செல்லம்மா மாமா அப்பா, நான் வந்து இப்ப புதுசா ஒரு கேண்டீன் நடத்துறேன்ப்பா. ஓ அப்படியாம்மா? அம்மா நான் சொல்ல வந்து மாமா நானே சொல்லிடுறேன் மாமா, நானே சொல்லிடுறேன். அப்பா அது கேண்டீன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குப்பா. அத வச்சு நான் மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறேன். கண்டிப்பா நீ ஜெயிப்பமா. உன்ன மாதிரி நல்லவங்க ஜெயிச்சதா மத்தவங்களுக்கு வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை. என்னப்பா தண்ணி, இந்த தண்ணி என்னம்மா தண்ணி கொடுக்காம நிக்கிற? மாமா அப்பாவுக்கு தண்ணி கொடுத்தா அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இருங்க, நான் பக்கத்து வீட்டுல இருந்து மாமா இருமா, நீ அவரை பாத்துக்க, நான் போய் கொண்டு வரேன். ஜாகிரதை ஜாகிரதை. பச்சை தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இந்தம்மா குடு குடு. இதப்பா செல்லம்மா, என் உயிரே போனாலும் பரவாயில்லம்மா, இனிமே நான் இங்கே இருந்துடுறேன். ஏன்பா இப்படி பேசுறீங்க? இனிமேதான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. முன்னெல்லாம் நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷம் நம்ம கிட்ட இல்ல. அது நீங்க தாப்பா திருப்பி கொண்டு வரணும். அண்ணன் வீட்டுல எல்லாரும் அடிப்படையில நல்லவங்க தான். நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே தலைக்கீழ மாறி போச்சு. இடையில எடுத்து சொல்றதுக்கு உங்களை மாதிரி நல்ல ஆள் இல்லாதனாலதான் அவங்க எல்லாரும் மொத்தமா மாறி போயிட்டாங்க. இன்னமும் அவங்கள அப்படியே விட்டுட்டா அவங்களுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சு ஒரே அடியா செதறி போயிடுவாங்க. அப்பா நீங்க திரும்பவும் அங்க போங்கப்பா. எல்லாமே ஒரே சமயத்துல எடுத்து சொன்னா அவங்களுக்கு புரியாது. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லுங்க. படிப்படியா திருந்தி வரதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஏன்பா அமைதியா இருக்கீங்க? என் கூட இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? நான் இந்த ஊர்ல தானப்பா இருக்கேன். நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பாத்துட்டு போலாம். எல்லாமா நான் உன் அப்பாவா இருந்தோம், உனக்கு இருக்கிற பக்கம் எனக்கு எல்லாம் போயிடுச்சு பாரு. நான் இங்க வரும்போது உன் மேல இருக்கிற அதிகப்படியான பாசத்துல உணர்ச்சி வசப்பட்டு வந்தம்மா. இப்ப நீ என்ன தெளிவுபடுத்திட்ட. என் கடமை என்னன்னு நீ புரிய வச்சிட்டமா. நீ சொன்ன மாதிரி நான் அங்க இருக்கிறதா சரி, அதுதான் சரி. ஐயா என் பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. நான் வர்றேன் கண்ணா, வரேன்டா. வரேன். வாங்க. என்னம்மா நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு சொன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்? என்ன மாமா, ஏற்கனவே இங்க தங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கர்ப்பமா இருக்கிறேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் உன்னை பாத்துக்கிறேன்னா அந்த முறைப்பாட அலட்சியப்படுத்திடுவாரு. என் மூலமா அவருக்கு ஒரு பேர புள்ள பிறக்க போறங்கிற விஷயம் அவருக்கு சொல்லணுங்கிற ஆசை இருக்காதா என்ன? ஆனா இப்ப என் அப்பா நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு. அதனாலதான் நான் மறைச்சேன். எவ்வளவு நாளைக்கு மறைப்ப? ரொம்ப நாள் மறைக்க முடியாதா. ஆனா அதுக்குள்ள சூழ்நிலை மாறாதா அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை. வாங்க, வேலை நல்லபடியா முடிஞ்சதா? அப்பா கண்ணே நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்பா. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாமா. நல்லா இருக்கே வள்ளியம்மா. நல்லா இருக்கேன் மாமா.
ஹோட்டல் ரீஓப்பனிங்க்கு எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உட்காந்து பேசிடலாம். அப்பா இங்க என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களா? உன் மூஞ்சிய பார்க்க எனக்கு பிடிக்கலடா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீ தப்பு பண்ணலடா. நான் ஜெயில இருக்கும்போது வீட்டுல என் ஸ்தானத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் சரியா பண்ணுவேன்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை கெடுத்துட்டிய. பேசிட்டீங்களா? என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்க மாட்டீங்களா? என்னடா நியாயம்? செல்லம்மா கையெழுத்து போட்டு கொடுத்த பெத்து பேப்பர்ல உங்க இஷ்டத்துக்கு எழுது அவளுக்கு உறவு இல்லாம பண்ணி ஹோட்டல் இல்லாம பண்ணிட்டீங்களே. அந்த அநியாயத்தை நியாயப்படுத்த பாக்குறியா? அப்பா, அவதான் எதுவுமே தேவையில்லைன்னு பத்திரத்தை தூக்கி எங்க மூஞ்சில விட்டு இருந்தா. அவ புருஷனை எதிர்த்து நாங்க கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து எங்களை கேவலமா பேசினா அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கலையே. ஒரு நாள் கோவில்ல அவளை பார்த்து என் நிலைமைய விளக்கி சொன்னேன். அண்ணங்கிற மரியாதை இல்லாம அவ பாட்டு விருட்டுன்னு போயிட்டான். எல்லாத்துக்கும் மேல அம்மாவை நினைக்க வேண்டிய அண்ணிய கை நீட்டி அடிச்சிருக்கான். அதுவும் ஹோட்டல்ல 4 பேருக்கு முன்னால. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. பதிலுக்கு நாங்க கோவப்பட்டா தப்பா? டேய், செல்லம்மா எதை பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு பாரபட்சம் இல்லாம நீ விசாரிச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஆனா நீ எதையுமே விசாரிக்காம உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொன்னது மட்டும் உண்மைன்னு நம்பிட்டு இருக்க. நீங்களும் அப்படிதானே நம்பிட்டு இருக்கீங்க? செல்லம்மா உங்களை ஜெயில பார்த்து சொன்னதை மட்டும் உண்மை நம்புறீங்க. நாங்க சொல்றத நம்ப மாட்டீங்க. நீங்க எப்படி செல்லம்மா சொல்றத உண்மை நம்புறீங்களோ அது மாதிரி நான் என் பொண்டாட்டி சொல்றதானே உண்மை நம்ப முடியும். டேய், 2 பேரும் சொன்னதுல எது உண்மை எது போயின்னு இன்னைக்கு வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரே அடியா உனக்கு தெரியாம போயிடாது. ஒரு நாள் உனக்கு தெரியும் போது ஐயோ செல்லம்மாவை தப்பா நினைச்சிட்டோமேனு கூனி குறுகி நிக்க போற பாரு, அப்ப பேசிக்கிறேன்டா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்கிட்ட நல்ல விதமா பேச மாட்டீங்களா? டேய், நீ என்ன மட்டும் பார்க்க வரலையே, ஹோட்டல மறுபடியும் திறக்க தானே வந்திருக்க. சரி, நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க. நாளைக்கு ஹோட்டல வந்து விளக்கேத்துங்க. அங்க வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் வரமாட்டேன். நான் உங்க மூத்த பையன். என் மேல உங்களுக்கு ஆசை இருக்குல்ல? நீங்க நாளைக்கு விளக்கேத்த வரீங்க. கேண்டீன் எங்க இருக்கு? நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு. அங்கேயா? சரி. ஓகே. எங்க சாம்பார் எங்க வச்சீங்க? அது அங்க இருக்கு மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். சாம்பார் கொடுங்க. இதோ வந்துட்டேன். கொஞ்சம் சூடா இருக்கு. போதுமா? அம்மா
என்னம்மா? அந்த பில்லுக்கு போய் பணம் வாங்க மாமா. சரிம்மா. அங்க கொஞ்சம் நேரம் பாருங்க. ஆ போதுமா? கொடுங்கம்மா. டேய் மச்சான் வாடா சாப்பிடலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.